திமுகவினர் சொல்வதை எதையும் செய்ய மாட்டார்கள் என்று கூறியுள்ள ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் மக்களின் வரி பணத்தை சரியாக திட்டமிடாமல் திமுகவினர் ஊதாரித்தனமாக செலவு செய்துவிட்டார்கள் என்று குற்றம் சாட்டியுள்ளார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டப்பேரவை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக வேட்பாளராக போட்டியிடும் வைத்தியை ஆதரித்து ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளில் பொய் சொல்லியே மக்களை ஏமாற்றிவிட்டது எனவும் திமுகவினர் சொல்வதை எதையும் செய்ய மாட்டார்கள் எனவும் சொத்து வரி, மின்சார வரி உள்ளிட்ட அனைத்து வரிகளையும் மிகுதியாக்கி மக்கள் மீது வரி சுமையை ஏற்றிவிட்டார்கள் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களின் வரி பணத்தை சரியாக திட்டமிடாமல் திமுகவினர் ஊதாரித்தனமாக செலவு செய்துவிட்டார்கள் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் கடிந்துரைத்துள்ளார். இந்த பரப்புரையில் அதிமுக, பாமக, பாஜக மற்றும் ஐஜேகே உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திமுக அவங்க தேர்தல் பிரச்சாரத்தை என்ன சொன்னாங்க, என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உறுதியாக எடுத்து விடுவோம் சொன்னாங்க. ஸ்டாலினுடைய மகன் உங்களுக்கு தெரியும், உதயநிதி, நாங்கள் முதல் கையெழுத்து ஆட்சிக்கு வந்தால் நீட்டை எடுப்பது தான் சொன்னார்கள். செய்தார்களா? இல்லை. அதோடு வேற என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? மாணவர்களுடைய கல்விக் கடனை நாங்கள் அடைப்போம் சொன்னாங்க. பேங்கில் மாணவர்கள் படிக்கிறதுக்கு கடன் வாங்கியிருந்தால் நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அதெல்லாம் நாங்கள் கட்டிக்குவோம்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? செய்யலை. அதுக்கு அடுத்தது பெண்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்களை தூண்டுவதற்காக சகோதரிகளே உங்கள் நகை இருந்தால் கொண்டு போய் பேங்கில் வச்சுருங்க, நீங்களாம் உங்கள் நகைகளை வேண்டி கோஆப்ரேட்டிவ் பேங்கில் வச்சுருங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே மூட்டு தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? ஆக இருந்து என்ன தெரியுது, திமுக என்றும் சொல்வதை செய்ய மாட்டார்கள். அவர்கள் மிகச்சிறந்த பொய்யர்கள், பொய் சொல்றதுல வல்லவர்கள் அவர்கள். ஆக ஒருத்தர் நல்லவராக கெட்டவராக பார்த்தா அவர் ஓட்டு போடணும். கடந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த மாதிரி பொய்யை சொல்லி உங்களுடைய வாக்கை பெற்று இறுதியாக ஆட்சிக்கு வந்தார்கள். வந்தவர்கள் சும்மா இருந்தாங்களா? உங்களுக்கு மிகப்பெரிய சுமையை ஏற்படுத்தி விட்டார்கள். இவங்க வந்த உடனே என்ன பண்ணாங்க, வந்த உடனே வீட்டு மின்சார கட்டணத்தில் உயர்த்தினாங்க. சில பேர்த்துக்கு இந்த மின்சார கட்டணத்தை கட்ட முடியாமையே இன்றைக்கி வீட்டை விற்று மின்சார கட்டணம் கட்டுற அளவுக்கு வந்துடுச்சு. அதே மாதிரி வீட்டு வரி, சொத்து வரி இதையெல்லாம் உயர்த்தி விட்டார்கள். அதோடு கூட இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய சுமையாக இருப்பது இது போன்ற வரிகள் தான். ஆக மக்களாகிய உங்களிடம் வரியை மேலும் மேலும் உயர்த்தி அதன் மூலமாக இன்றைக்கு கிடைக்கிற பணத்தை முறையாக திட்டமிடாமல் ஊதாரி செலவு செய்து, ஊழல் செய்து, லஞ்சம் பெற்று இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக நீங்கள் இந்த தப்பான வாக்குறுதி கொடுத்து இந்த 5 ஆண்டு காலத்தில் ஆட்சியை பெற்று மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை என்பதை இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.